Hi students, class 10th exercise 2.6 question number 11. In the question number, if S1, S2, S3 and so on Sm are the sum of n terms of MAPs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனோட first term பார்த்தா அப்படின்னா 1, 2, 3, and so on M and whose common differences 1, 3, 5, and so on 2M minus 1 respectively. Then show that S1 plus S2 plus S3 and so on plus Sm is equal to இந்த ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்கணும் 1/2 into mn plus 1 அப்படிங்கிற ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ரைட் பண்ணலாம். இப்போ வந்து சம் டு n terms நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n terms இருக்கிற மாதிரி என்னென்ன இருக்குன்னா S1 அப்படிங்கிறது ஒரு டேர்ம் இருக்கு, S2ன்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதே மாதிரி S3 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, அண்ட் சோ ஆன் அப்படி போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா Sm வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு சம் ஆஃப் சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, 2, 3, and so on M. அப்போ இந்த S1ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, S2க்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2, அண்ட் S3க்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3 டாட் இது அப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும்னா எஸ்எம்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா M இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹூஸ் காமன் டிஃபரன்சஸ் ஆர் 1, 3, 5 and so on 2M minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றோட காமன் டிஃபரன்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். காமன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, S1ஓட காமன் டிஃபரன்ஸ் வந்து 1, S2க்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, S3க்கு வந்து 5 டாட் அப்படியே போயிட்டே இருக்கும். Smஓட காமன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2M minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கிவன் டேட்டா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து S1, S2, S3 எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் S1 ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Snஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா n/2 into 2A plus n minus 1 into D. இதான் சம் ஆஃப் சீரிஸ் ஏபியோட Sn ஃபார்முலா. ஓகே, இதில் S1ன்னு எடுத்தோம் அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ இந்த பாக்ஸை சூஸ் பண்ணுங்க, இதை சூஸ் பண்ணுங்க. S1ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, காமன் டிஃபரன்ஸு 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம், S1க்கு வந்து இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கா சம் டு n terms ஆஃப் த சீரிஸ், இது எல்லாத்துலேயுமே n terms இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ n-க்கு n தான் போடணும். ஸோ n/2 into 2 into A-ஓட வேல்யூ 1 plus n minus 1 into D-யோட ஆன்சரு 1 தான். ஸோ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம், n/2 into 2 into 1 வந்து 2 plus n minus 1 இப்படி எழுதலாம். தென் n/2 into இந்த n அப்படியே இருக்கட்டும், இந்த 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர், S1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. சேம் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி நம்ம S2ஓட ஆன்சர் என்னன்னு ஃபைன் பண்ணலாம். S2 is equal to n/2 into 2 into A. Aவோட ஆன்சர் வந்து 2 into 2 plus n minus 1 into D. Dயோட ஆன்சர் வந்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா n/2 into 2 2s are ஆன்சர் வந்து 4 இருக்கும். ப்ளஸ் இந்த 3 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3n, அகைன் இந்த 3 minus 1ஓட போட்டிங்கன்னா -3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அப்போ இது எப்படி சாப்பிடலாம், n/2 into இந்த 3n எழுதிக்கலாம், 3n ப்ளஸ் இந்த 4ல் 3 சப்ரேட் பண்ணிட்டா சொல்யூஷன் 1. ஸோ 3n plus 1. ஸோ இது எதனோட ஆன்சர் அப்படின்னா S2ஓட வேல்யூ நம்மளுக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி S3 ஃபைன் பண்ணோம் அப்படின்னா S3 ஃபைன் பண்ண எப்படி சொல்லலாம், S3 is equal to n/2, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n/2 தான், 2 into A. Aவோட வேல்யூ வந்து 3, அப்போ 3 plus n minus 1 into Dயோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, Dயோட வேல்யூ வந்து 5, அப்போ n minus 1 into 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ n/2 into 2 3s are ஆன்சர்னு சொல்ல 6 plus இந்த 5 உள்ள அப்ளை பண்ணால் 5n minus 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ that is equal to n/2 into இந்த 5n எழுதிக்கிங்க, இதில் 6ல் 5 சப்ரேட் பண்ணால் +1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் S3யோட சொல்யூஷன். இப்போ நம்ம என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், S1, S2, S3 அவங்க கொடுத்த கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி S1, S2, S3 and so கண்டுபிடிச்சிட்டோம். and so on. Smக்கு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது எப்படி எழுதலாம்? இப்போ sm is equal to இதுக்கு நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் வந்து n தான், அதனால n/2 into 2 into a ஓட வேல்யூ. a ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. a ஓட வேல்யூ வந்து m, n ஓட வேல்யூ வந்து 2m minus 1. அப்போ இந்த இடத்துல a க்கு பதிலா m plus n minus 1 into d க்கு பதிலா 2m minus 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணோம்னா n/2 into 2 into m என்ன ஆயிரும் அப்படின்னா 2m plus ஃபர்ஸ்ட் இந்த n ஆல் எடுத்து மல்டிப்ளை n into 2m என்ன ஆகும்னா 2mn அப்படின்னு ஆகும். n into 1 என்ன ஆகும்னா minus n. minus 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது minus 2m, minus to minus plus 1 ones are 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா minus 2mக்கு plus 2m கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா n/2 into இந்த டேர்மில் பாருங்க 2mn minus n plus 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா n/2 into இந்த ரெண்டுல இருந்து காமனா n வந்து வெளியே எடுத்துலாம். டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் n வெளியே எடுத்துட்டு அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 2m minus 1 into n plus 1 அப்படின்னு எழுதலாம். இது எதனோட சொல்யூஷன் அப்படின்னா sm ஓட சொல்யூஷன். ஓகே, ஸோ நம்ம எல்லா ஆன்சருமே அவங்க கொடுத்து கிவன் டேட்டாலேருந்து ஃபைன் பண்ணிட்டோம். s1, s2, s3 அண்ட் sm அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க. எல்ஹெச்எஸ்ல s1 plus s2 plus s3 plus and so on sm இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் s1 LHS is equal to s1 plus s2 plus s3 plus dot 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 plus sm வரைக்கும் சம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு s1 ஓட ஆன்சர் என்ன கிடைச்சது அப்படின்னா s1 ஓட ஆன்சர் n/2 into n plus 1. இதை ரைட் பண்ணு. n/2 into n plus 1 plus s2 ஓட வேல்யூ n/2 into 3n plus 1. ஓகே, plus s3 ஓட வேல்யூ n/2 into 5n plus 1 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. plus and so on dot 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 plus sm ஓட வேல்யூ இங்க இருக்குங்களா? sm ஓட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா n/2 into 2m minus 1 into n plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ பார்த்தா n/2. நான் இதை வந்து n/2 டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர். இப்போ n/2 இதில் எடுத்துக்கலாம். அப்போ n/2 அப்படிங்கிறத காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா n plus 1 ப்ளஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா 3n plus 1 ப்ளஸ் இதில் நெக்ஸ்ட் டேர்மில் 5n plus 1 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் இதில் என்ன இருக்குன்னா 2m minus 1 into n plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு n/2 into இதில் பாருங்க, இதை நோட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. இதில் பாரு n இருக்குது, 3n எடுத்துக்கலாம், 5n அண்டு 2m minus 1 into n இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரித்து எழுதிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 1 plus 1 plus 1 plus 1 plus and so on plus 1 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இதை செப்பரேட்டாக பிரித்து எழுதுகிறேன். இந்த டிக் பண்ணது மட்டும் எழுதுகிற பாருங்கள். n plus 3n plus 5n plus dot 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 plus இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2m minus 1 into n. ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்மாக பிரிச்சுட்டு மைனஸ் மைனஸ் இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு 1 1 1 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் 1 plus 1 plus 1 plus dot 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 plus லாஸ்ட்டில் ஒரு 1 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பிரித்து எழுதிடுவோம். இப்போ பாரு இந்த டேர்மை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் ப்ளஸ் இடையில என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் 1 plus 1 plus 1 plus and so on எது வரைக்கும் இருக்குது 1 வரைக்கும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸில் n/2 into இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு காமன் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னையும் காமனாக வெளியே எடுத்துட்டு அப்படின்னா n into இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 plus 3 plus 5 plus dot 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 plus இங்கே என்ன வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2m minus 1 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கும். ஓகே, இந்த டேர்ம் ஓகே ப்ளஸ் ப்ளஸ் இப்போ இந்த 1 plus 1 plus 1 plus
1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வேல்யூஸோட வேல்யூ பார்த்தா அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து டோட்டலாக எம்னு எழுதலாம். எப்படி அப்படின்னா இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், இந்த கொஷினில் பாருங்கள் S1, S2, S3 and so on SM are the sum of n terms of M's AP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த S1, S2, S3 and so on SM இது ஒவ்வொன்றிலையும் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது மொத்தமாக m டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது S1, S2, S3ங்கிறது டோட்டலாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா m டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றிலையும் இப்போ S1ல் மட்டும் n டேர்ம்ஸ் இருக்குது, S2ல் மட்டும் n டேர்ம்ஸ் இருக்குது, S3லேயும் n டேர்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி S1, S2, S3 and so on SM வரைக்கும் இருக்கிற டேர்ம் வந்து m டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த 1 + 1 + 1 + 1 அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா m டைம்ஸ் 1 இருக்கும். அதனால் டோட்டலாக இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை வந்து mன்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் வந்து என்ன எழுதிக்கலாம் m. ஸோ இது எப்படி அப்படின்னா இப்போ 1 + 1 + 1 and so on + 5 டைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா 5. 1 + 1 + 1 அப்படின்னு ஒரு 20 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் 20. நம்மளுக்கு அதே மாதிரி 1 + 1 + 1 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்குது அப்படின்னா m டைம்ஸ் இருக்குது. அதனால் இதனோட டோட்டல் ஆன்சர் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா m அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் n/2 இன்ட்டு n இன்ட்டு இப்போ இதனோட ஒரு ரெடிமேட் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 1 + 3 + 5 + and so on + 2m - 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா 1 + 3 + 5 + and so on + 2n - 1, அதாவது சம் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனோட ஃபார்முலா என்ன, இந்த இங்கே என்ன என்னோட வேல்யூ வருதோ அதுதான் சொல்யூஷன். n² அப்படிங்கிறது இதனோட சொல்யூஷன். பட் நம்ம கொஷினில் 1 + 3 + 5 + and so on + 2m - 1ன்னு வருது. அப்போ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா m²ன்னு அர்த்தம். அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டோட்டல் 1 + 3 + 5 + and so on + 2m - 1க்கு பதிலாக நம்ம ரெடிமேட் ஃபார்முலா m² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் m ப்ளஸ் ஒரே ஒரு m அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அப்போ nm² + m இப்போது that is equal to n/2 இன்ட்டு இந்த டேர்மில் இருந்து இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக ஒரு m மட்டும் வெளியே எடுத்துறோம். இந்த இடத்துல ஒரு m வெளியே எடுத்துட்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு n ஒரு m இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல 1 இருக்குது. இதுதான் RHSோட சொல்யூஷன். ஸோ mn/2 இன்ட்டு mn + 1 that is equal to RHS அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.